ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் விவசாயிகளுடைய நகை கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி இதை குறித்து சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு. அனைவருக்குமே இது ஒரு அவசர அறிவிப்பாக இந்த வீடியோ பதிவில் உங்களுக்காக சொல்லலாங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவை முழுமையாக நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் நகைக்கடன் தள்ளுபடி எதிர்பார்த்து தற்பொழுதே கூட்டுறவு வங்கிகளுக்கு நகைக்கடன் வைக்க மக்கள் அலைமோதிருக்காங்க. ஸோ தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்னா, திமுக வெற்றி பெறணும் அப்படின்னா நிச்சயமாக நகைக்கடன் தள்ளுபடி, விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி, விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்தால் மட்டும்தான் முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த தள்ளுபடிகள் அனைத்துமே 100% உங்களுக்கு கிடைத்துவிடும். தமிழகத்தில் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகள் ஆயிரக்கணக்கில் செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு தேவையான பயிர்க்கடன், நகைக்கடன், கறவை மாடு கடன், சிறு வணிக கடன், மத்திய கால கடனான கிணறு வெட்டுதல், ஆழ்துளை கிணறு அமைத்தல், மூங்கில் வாங்குதல் போன்ற கடன்கள் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கூட்டுறவு வங்கிகளும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களும் தங்க நகையை அடமானத்தில் வைத்து கடன் வழங்கி வருகிறார்கள். ஸோ கடந்த சட்டசபை தேர்தலின் போது திமுக உடைய தேர்தல் அறிக்கையில் தாங்கள் வெற்றி பெற்றால் ஆட்சி அமைத்தால் கூட்டுறவு சங்கங்களில் 5 சவரன் வரை நகை கடன்களை தள்ளுபடி செய்வதாக அறிவித்திருந்தாங்க. ஸோ அதன்படி கூட்டுறவு நிறுவனங்களில் 2021 மார்ச் வரையிலான நகை கடன்கள் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்காங்க. அதற்கான பயனாளிகளை தேர்வு செய்ய பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 14.51 லட்சம் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு 6000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்வது. இப்பொழுது வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து கட்சி, ஸோ திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, விஜய் கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி செய்யறதுல முக்கிய குறிக்கோளாக வச்சிருக்காங்க. அனைவருமே தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்டு சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தள்ளுபடிகளை நாங்கள் விரைவில் நிறைவேற்றுவோம் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டு சொல்றாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுதே கூட்டுறவுகளில் தங்க நகைகளை அடமானம் வைத்து நகை கடன் பெறுவதற்காக ஏராளமானோர் படையெடுத்து வருகின்றனர். குறிப்பாக சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் அதிக அளவு தங்க நகை கடன் நடைபெறுவதாக பெண்கள் ஆர்வமும் காட்டியிருக்காங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா இனி வரும் காலங்களில் நகை கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். நகைக்கடன் அனைவருமே வாங்கியிருப்போம். இந்த நகைக்கடனை பற்றின ஒரு அவசர அறிவிப்பு தான் இது. ஸோ வருகின்ற 5ஆம் தேதி, ஸோ இந்த ஜூன் 5ஆம் தேதி முதல் வந்து பார்த்தீங்கன்னா நகைக்கடனுடைய புதிய பட்டியல் யார் யாருக்கெல்லாம் மீண்டும் ஒரு பட்டியலை நகைக்கடன் இவர்களுக்கு எல்லாமே செலக்டட் லிஸ்ட் அப்படின்ற ஒரு நகைக்கடன் பட்டியலை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நகைக்கடன் பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 5 முதல் வெளியிடலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. ஸோ நிறைய மாநிலங்களில் நகைக்கடன் தள்ளுபடி நடந்துட்டு இருக்கு. நகைக்கடன் தள்ளுபடி செய்வாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கேள்வியாக எதிர்பார்ப்புகள் இருந்தது. இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி 2026-2025 பட்ஜெட்ல இது கட்டாயம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ விவசாயிகளுடைய கடன்களை இந்த பட்ஜெட்ல அறிவிச்சதுனால கண்டிப்பாக இந்த கடன்கள் அனைத்துமே முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். ஸோ எதிர்பார்ப்புகள் அடிப்படையில் தொடர்பாக மாநிலங்களவை சபை உடனடியாக முன்வைக்க கூறி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் நிறைய பொதுமக்களை இறங்கியிருக்காங்க. ஸோ உடனடியாக இந்த விவசாய கடனை, ஏன்னா பட்ஜெட்டில் குறிப்பிட்டு சொல்லிட்டீங்க, இதை உடனடியாக நிறைவேற்றுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டமும் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வங்கிகளில் நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு மற்றும் திருப்பி எடுத்து வைக்கிற ரிசர்வ் வங்கி தற்போது வெளியிட்டுள்ள அடிப்படையின் வழி கடுமையான பாதிக்கக்கூடிய நிலைதான் உள்ளது. தற்பொழுது புதிய நடைமுறை விதிமுறைகளின்படி நகைக்கடன் காலகட்டத்தில் முடிவில் கடன் வாங்குவர் வட்டியை மட்டுமே செலுத்தி நகைக்கடன்களை புதுப்பித்துக் கொள்ளலாம் என ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்த அறிவிப்பின்படி வங்கியில் அடமானம் வைக்கப்பட்ட நகைக்கடன்கள் அசல் மற்றும் அந்த வட்டி முழுமையாக
செலுத்திய பிறகு நகைக்கடன்களை திரும்பவும் எடுத்து அடுத்த நாள் தான் வைக்க முடியும் என்ற மாதிரி அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு இது ஒரு பக்கம் ஒரு தொல்லையாகவே போயிடுச்சு. நகைக்கடனை எடுத்து அப்படியே வைக்க முடியாது. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்து முழுமையாக கட்டி அடுத்த நாள் தான் அதை வட்டியாக இது திரும்பவும் பேங்க்கில் வைக்க முடியும் அப்படின்ட்டு போனதுனால ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். ஸோ நகைக்கடன் தள்ளுபடியை விரைவில் வந்து ஒரு செகண்ட் லிஸ்ட் அவுட் எல்லாமே ஜூன் 5ஆம் தேதி வாக்கில் வெளியிடுறாங்க. ஸோ பொறுத்து தான் நம்ம பார்க்கலாங்க. நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் விவசாயிகளுடைய நகை கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி இதை குறித்து சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு. அனைவருக்குமே இது ஒரு அவசர அறிவிப்பாக இந்த வீடியோ பதிவில் உங்களுக்காக சொல்லலாங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவை முழுமையாக நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் நகைக்கடன் தள்ளுபடி எதிர்பார்த்து தற்பொழுதே கூட்டுறவு வங்கிகளுக்கு நகைக்கடன் வைக்க மக்கள் அலைமோதிருக்காங்க. ஸோ தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்னா, திமுக வெற்றி பெறணும் அப்படின்னா நிச்சயமாக நகைக்கடன் தள்ளுபடி, விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி, விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்தால் மட்டும்தான் முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த தள்ளுபடிகள் அனைத்துமே 100% உங்களுக்கு கிடைத்துவிடும். தமிழகத்தில் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகள் ஆயிரக்கணக்கில் செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு தேவையான பயிர்க்கடன், நகைக்கடன், கறவை மாடு கடன், சிறு வணிக கடன், மத்திய கால கடனான கிணறு வெட்டுதல், ஆழ்துளை கிணறு அமைத்தல், மூங்கில் வாங்குதல் போன்ற கடன்கள் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கூட்டுறவு வங்கிகளும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களும் தங்க நகையை அடமானத்தில் வைத்து கடன் வழங்கி வருகிறார்கள். ஸோ கடந்த சட்டசபை தேர்தலின் போது திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் தாங்கள் வெற்றி பெற்றால் ஆட்சி அமைத்தால் கூட்டுறவு சங்கங்களில் 5 சவரன் வரை நகை கடன்களை தள்ளுபடி செய்வதாக அறிவித்திருந்தாங்க. ஸோ அதன்படி கூட்டுறவு நிறுவனங்களில் 2021 மார்ச் வரையிலான நகை கடன்கள் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்காங்க. அதற்கான பயனாளிகளை தேர்வு செய்ய பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 14.51 லட்சம் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு 6000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்வது. இப்பொழுது வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து கட்சி, ஸோ திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, விஜய் கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி செய்யறதுல முக்கிய குறிக்கோளாக வச்சிருக்காங்க. அனைவருமே தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்டு சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தள்ளுபடிகளை நாங்கள் விரைவில் நிறைவேற்றுவோம் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டு சொல்றாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுதே கூட்டுறவுகளில் தங்க நகைகளை அடமானம் வைத்து நகைக்கடன் பெறுவதற்காக ஏராளமானோர் படையெடுத்து வருகின்றனர். குறிப்பாக சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் அதிக அளவு தங்க நகை கடன் நடைபெறுவதாக பெண்கள் ஆர்வமும் காட்டியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இனி வரும் காலங்களில் நகை கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். நகைக்கடன் அனைவருமே வாங்கியிருப்போம். இந்த நகைக்கடனை பற்றின ஒரு அவசர அறிவிப்பு தான் இது. ஸோ வருகின்ற 5ஆம் தேதி, ஸோ இந்த ஜூன் 5ஆம் தேதி முதல் வந்து பார்த்தீங்கன்னா நகைக்கடனுடைய புதிய பட்டியல் யார் யாருக்கெல்லாம் மீண்டும் ஒரு பட்டியலை நகைக்கடன் இவர்களுக்கு எல்லாமே செலக்டட் லிஸ்ட் அப்படின்ற ஒரு நகைக்கடன் பட்டியலை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நகைக்கடன் பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 5 முதல் வெளியிடலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. ஸோ நிறைய மாநிலங்களில் நகைக்கடன் தள்ளுபடி நடந்துட்டு இருக்கு. நகைக்கடன் தள்ளுபடி செய்வாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கேள்வியாகவே எதிர்பார்ப்புகள் இருந்தது. இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி 2026-2025 பட்ஜெட்டில் இது கட்டாயம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ விவசாயிகளுடைய கடன்களை இந்த பட்ஜெட்ல அறிவிச்சதுனால கண்டிப்பாக இந்த கடன்கள் அனைத்துமே முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். ஸோ எதிர்பார்ப்புகள் அடிப்படையில் தொடர்பாக மாநிலங்களவை சபை உடனடியாக முன்வைக்க கூறி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் நிறைய பொதுமக்களை இறங்கியிருக்காங்க. ஸோ உடனடியாக இந்த விவசாய கடனை, ஏன்னா பட்ஜெட்டில் குறிப்பிட்டு சொல்லிட்டீங்க, இதை உடனடியாக நிறைவேற்றுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டமும் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வங்கிகளில் நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு மற்றும்
பணம் திரும்பி எடுத்து வைக்க ரிசர்வ் வங்கி தற்போது வெளியிட்டுள்ள அடிப்படையின்படி கடுமையான பாதிக்கக்கூடிய நிலைதான் உள்ளது. தற்பொழுது புதிய நடைமுறை விதிமுறைகளின்படி நகைக்கடன் காலகட்டத்தில் முடிவில் கடன் வாங்குவர் வட்டியை மட்டுமே செலுத்தி நகைக்கடன்களை புதுப்பித்துக் கொள்ளலாம் என ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்த அறிவிப்பின்படி வங்கியில் அடமானம் வைக்கப்பட்ட நகைக்கடன்கள் அசல் மற்றும் அந்த வட்டி முழுமையாக செலுத்திய பிறகு நகைக்கடன்களை திரும்பவும் எடுத்து அடுத்த நாள் தான் வைக்க முடியும் என்ற மாதிரி அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு இது ஒரு பக்கம் ஒரு தொல்லையாகவே போயிடுச்சு. நகைக்கடனை எடுத்து அப்படியே வைக்க முடியாது. இனிமேல் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து முழுமையாக கட்டி அடுத்த நாள் தான் அதை வட்டியாக இது திரும்பவும் பேங்க்கில் வைக்க முடியும் அப்படின்ட்டு போனதுனால ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். ஸோ நகைக்கடன் தள்ளுபடியை விரைவில் ஒரு செகண்ட் லிஸ்ட் அவுட் எல்லாமே ஜூன் 5ஆம் தேதி வாக்கில் வெளியிடுறாங்க. ஸோ பொறுத்து தான் நம்ம பார்க்கலாங்க. நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.